வெல்கம் டு ஓடிடி ஜங்ஷன் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் 10 சண்டே எபிசோடு. ஸோ இதில் செகண்ட் ஃபைனலிஸ்ட் யார் அப்படின்னு தெரிய வந்தது. ஸோ அந்த சண்டே எபிசோடுடைய ஃபுல் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் பாடினது அப்படின்னு பார்த்தோம்னா இலங்கை யாழ்ப்பாணத்திலிருந்து வந்திருக்கக்கூடிய பிரியங்கா. அவங்க வந்து ஸ்ரீகாந்தோட பாடினாங்க. ஸ்ரீகாந்த் சிங்கர் மட்டும் இல்லை, இப்போ ஒரு மியூசிக் டைரக்டராகவும் மாறி இருக்காரு. ஸோ அவரோட சேர்ந்து இந்த 90s ஹிட்ஸ் பாடினாங்க. இவங்க பாடினது எந்த பாட்டு அப்படின்னா ஜோடி படத்துல இருந்து காதல் கடிதம் தீட்டவே அந்த பாட்டு. இது வந்து நம்ம காதலுக்கு மரியாதை தமிழ்ல வந்த படம். அதை வந்து ஹிந்தியில ரீமேக் பண்ணாங்க. டைரக்டர் பிரியதர்ஷன் அதை ரீமேக் பண்ணாரு. அப்ப எடுக்கும்போது ஜோதிகானா அதுல கதாநாயகியா நடிச்சிருந்தாங்க. அந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் 5 பாட்டு போட்டு கொடுத்தாரு. அந்த டியூனை அப்படியே வாங்கி அதை வந்து இந்த படத்துக்கு யூஸ் பண்ணாங்க, ஜோடி படத்துக்கு. இது வந்து நீங்க ஹிந்தியில கேட்கலாம், யூடியூப்ல இருக்கு. சூப்பராக இருக்கும் அந்த பாட்டு, எல்லாமே நல்லா இருக்கும். அந்த டியூனுமே நல்லா இருக்கும். ரொம்ப அழகா இவங்க 2 பேருமே, பிரியங்காவும் சரி ஸ்ரீகாந்தும் ரொம்ப சூப்பராக பண்ணாங்க. பிரியங்காவை பொறுத்தவரை இது அவங்க பாடினதுலேயே பெஸ்ட்டாக இருந்தது. உள்ளதுலேயே இதுவரையே பாடினதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு சித்ராமாவே பாராட்டிட்டாங்க. அவங்க குறை சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. இன்னும் கொஞ்சம் நல்லா உற்சாகமாக இருங்க, நல்லா சாப்பிடுங்க, நிறைய சாப்பிடுங்க, எனர்ஜியோட இருங்க அப்படிங்கிற மட்டும் அட்வைஸை மட்டும் சொன்னாங்களே தவிர பாடல் சூப்பராக பாடுறீங்க அப்படின்ட்டாங்க. எல்லாருமே பாராட்டிட்டாங்க. நம்ம சசிகுமார்ல ஆரம்பிச்சு எல்லாருமே பாராட்டிட்டாங்க. கோல்டன் ஷவர் கொடுத்துட்டாங்க. ஸோ ஒரு ஒண்டர்ஃபுல் பர்ஃபார்மன்ஸ். அவங்க இந்த பண்ணது வந்து சூப்பர் சிறப்பான ஒரு பர்ஃபார்மன்ஸாக அமைஞ்சுது பிரியங்காக்கு. சண்டே எபிசோடுடைய ஹைலைட்டாக இருந்தது 2வது பர்ஃபார்மன்ஸு. அது வந்து சாரா ஸ்ருதி அவர்கள் பாடினது தான். சாரா ஸ்ருதி அண்ட் அபிலாஷ் 2 பேரும் சேர்ந்து உதயா அப்படிங்கிற அந்த உதயா படத்துலேருந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்கில் வந்த பாடல். இந்த பாடலை பொறுத்தவரை இது ரொம்ப டஃப்பான சாங்கு. இது வந்து பாடுறவங்களுக்கும் அந்த மியூசிக் குரூப்புக்கும் எல்லாருக்குமே இது வந்து ஒரு விஷப்பரிச்சைன்னு சொன்னார் நம்ம ஷான் ரோல்டன். அவர் சொன்னது 100க்கு 100 உண்மை. அவ்வளவு கடினமான பாடல். அந்த பாடலை ரொம்ப அழகா சாரா ஸ்ருதி சூப்பராக பாடினாங்க. அபிலாஷ் கேட்கவே வேண்டாம், கிட்டத்தட்ட ஒரிஜினல் மாதிரியே பாடுறாரு. சாரா ஸ்ருதி இந்த முறை, அதாவது இது வந்து எப்படின்னா அந்த சின்ன அந்த இதெல்லாம் இருக்கும், நகாசு வேலை பார்க்குற மாதிரியான அந்த இதெல்லாம் இருக்கும் இந்த பாட்டில். ஸோ அதை வந்து ரொம்ப அழகா நம்ம சாரா ஸ்ருதி பாடினாங்க. சின்ன சங்கதிகள், பொடி சங்கதின்னு சொல்லுவாங்க, அதை வந்து ரொம்ப அழகா பாடினாங்க. சித்ராமா மிரண்டுட்டாங்க, சாரா அப்படின்ட்டாங்க. இது வந்து கிரேட் கம்பேக் அப்படின்னு சொல்லி சித்ராமா பாராட்டி அவங்க 2 பேரையுமே பாராட்டினாங்க. குறிப்பா சாரா ஸ்ருதியை பாராட்டினாங்க. இமான் வந்து அவ்வளவு பாராட்டினாரு சாரா ஸ்ருதியை. இது உங்களுக்கு வாய்ஸ் வந்து கடவுள் கொடுத்துருக்கிற வரம், நீங்க அதை வந்து கரெக்டா மெயின்டைன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்கன்னு சொன்னாரு. அப்புறம் நம்ம ஷான் ரோல்டன் கீழே இறங்கி வந்துட்டாரு. நான் உங்களோட ஜேர்னியை ஃபாலோ பண்றேன், நீங்க யூனிக்கான சிங்கரு, நீங்க நிறைய வீடு மாறி இருக்கீங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். இன்னுமே வந்து வீடே உங்களை தேடி வரும், நீங்க பாடினதை பார்த்ததுக்கு அப்புறம் வீடே உங்களை தேடி வருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு அப்படின்னு ஒரு வரியில சொல்லிட்டாரு. இந்த போட்டியோட ரிசல்ட்டை, இந்த காம்படிஷனோட ரிசல்ட்டை சொன்ன மாதிரி இருக்கு. நீங்க தான் டைட்டில் வின்னர் அப்படின்னு இன்டைரக்டா சொன்ன மாதிரி இருக்கு. ஸோ அவர் பாராட்டினாரு. ஒட்டுமொத்தமா எல்லாருமே பாராட்டி எல்லாம் மிரண்டு போய் எல்லாம் எந்திரிச்சு நின்று கைத்தட்டி அந்த ஸ்டாண்டிங் ஓவேஷன் சொல்லுவாங்கல்ல, அப்படி வந்து கோல்டன் ஷவரை கொடுத்தாங்க. இது வந்து ரிமார்க்கபிள் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் சாரா ஸ்ருதி. அதாவது நம்ம சொன்னோம் யாரு செகண்ட் ஃபைனலிஸ்டா வருவாங்க, சாரா ஸ்ருதியா காயத்ரியா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். அதுல சாரா ஸ்ருதிக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு சொன்னது நடந்தது. நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி. சாரா ஸ்ருதி கோல்டன் ஷவர் வாங்கியிருக்காங்க. 3rd பர்ஃபார்மன்ஸ் காயத்ரியும் சூப்பர் சிங்கர் அஜய் கிருஷ்ணா, உதித் நாராயணன் மாதிரி பாடக்கூடிய அஜய் கிருஷ்ணா, இவங்க 2 பேரும் முத்து படத்துல இருந்து தில்லானா அந்த சாங் தான் பாடினாங்க. ரொம்ப நல்லா பாடினாங்க, அது நம்ம சொல்லவே தேவையில்லை. 2 பேருமே நல்ல சிங்கர்ஸ், நல்லா பாடினாங்க. குறிப்பா சசிகுமார் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து பார்க்கிறார் அப்படிங்கிறது தெரியுது. அவர் சொல்றதை வச்சு அவர் கரெக்டா சொல்றாரு. நம்ம காயத்ரியுடைய தாத்தா வந்து நாதஸ்வர வித்வான், அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து தவில் வித்வான், இப்ப இவங்க 3வது தலைமுறை பாடகியா வந்திருக்காங்க, தொடர்ந்து நீங்க அதை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் வாழ்த்தினாரு. நம்ம இவர் வந்து ஷான் ரோல்டன் வந்து ஒரு குயில் பாடுற மாதிரியே இருக்கு அப்படின்னு உடனே நீங்க வாழ்த்துனா பத்தாது சார், அவங்களுக்கு சான்ஸ் கொடுக்கணும்னு சசிகுமார். நிச்சயம் என் படத்துல சான்ஸ் தரேன் அப்படின்னு இருக்காரு ஷான் ரோல்டன்.
அதுக்கு பிறகு வந்து மனோவை வந்து பாட சொன்னாங்க. அந்த தில்லானா தில்லானா நீங்க எப்படி பாடினீங்களோ அதே மாதிரி பாடுங்க சார் அப்படின்னு உடனே அவர் பாடினாரு. நல்லா இருந்தது. ஒட்டுமொத்தமா ஒரு சூப்பர் பர்ஃபார்மன்ஸ் ஃப்ரம் காயத்ரி. ஆனா என்னன்னு தெரியல, கோல்டன் ஷவர் கொடுக்கல அவங்களுக்கு. அடுத்ததா ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்டா இருக்கக்கூடிய நம்முடைய ஆத்யா, அவங்க வந்து ஒரு ஸ்பெஷல் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. அவங்க பாடினது வந்து பவர் பாண்டி படத்துலேருந்து ஷான் ரோல்டனோட மியூசிக்கு. ஷான் ரோல்டனும் ஸ்வேதா மோகனும் பாடியிருப்பாங்க. பார்த்தேன் அப்படிங்கிற பாட்டு ரொம்ப அழகான பாட்டு, நல்ல டியூன், அது நல்ல மெலடி டியூனு. ஸோ இவர் ஷான் ரோல்டனே அங்கே இருக்கும் பொழுது அவருக்கு நேராக பாடினாங்க. பிரமாதமாக பாடினாங்க ஆத்யா. அதில் ஒரு ஆச்சரியமே இல்லை அவங்க நல்லா பாடுறதுல. அவரே பாராட்டினார், கரெக்டான ஃபைனலிஸ்ட்டை தான் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கீங்க, நல்ல திறமை இருக்குது இவங்களுக்கு, இவங்க பெரிய ஸ்டாரா வருவாங்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தினாரு. அப்புறம் அவரே சேர்ந்து பாடினாரு, அவங்களோட ஆத்யாவோட சேர்ந்து பாடினாரு. அதுக்கப்புறம் தனியா அவர் வந்து இமான் மியூசிக்ல அவர் பாடின எம்புட்டு அந்த பாட்டு பாடினாரு. எம்புட்டு இருக்குது ஆசை ஓ மேலங்கிற பாட்டு, அதை நல்லா பாடியிருப்பாரு அவர். அவரோட வாய்ஸுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். அவர் பாடினாரு. அப்புறம் இமானுக்கு நன்றி சொன்னாரு. இமானும் இவரை பாராட்டினாரு. அது ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர பாராட்டினதை பார்க்கறதுக்கே நல்லா இருந்தது. ஆத்யாவோட பர்ஃபார்மன்ஸ் எக்ஸலண்டா இருந்தது. சண்டே எபிசோடுடைய கடைசி பர்ஃபார்மன்ஸ் வந்து மூக்குத்தி முருகன். இவர் வந்து ஒரு டைட்டில் வின்னரு. அவரும் ஜோஷிகாவும் சேர்ந்து பண்ணாங்க. அந்த மூக்குத்தி முருகனை எவ்வளவுதான் அசிங்கப்படுத்துறதுங்கிறதுக்கு அளவே இல்லாத அளவுக்கு அசிங்கப்படுத்துறாரு மாக்காப்பா. எப்பொழுதுமே அசிங்கப்படுத்துவாரு. இப்ப அப்பு கமல் மாதிரி முட்டி போட சொல்லி பாட்டை பாட சொல்லி ரொம்ப கலாட்டா பண்ணிட்டாரு பாவம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவங்க என்ன பாட்டு பாடினாங்கன்னா, உசிலம்பட்டி பெண்குட்டி முத்து பேச்சு ஜென்டில்மேன் படத்துல இருந்து ஏஆர் ரஹ்மான் மியூசிக்ல அந்த பாட்டு ஷாகுல் அமீது பாடியிருப்பாரு. அந்த பாட்டை தான் பாடினாங்க ஜோஷிகா அண்ட் மூக்குத்தி முருகன். ஜோஷிகா சூப்பராக பாடினாங்க, செம்ம எனர்ஜியா நல்லா பாடினாங்க. எப்பொழுதுமே நல்லா பாடக்கூடிய சிங்கர், திறமையான சிங்கர். இந்த முறையும் ரொம்ப சூப்பராக பாடினாங்க. ரெண்டு பேரையுமே எல்லாருமே பாராட்டினாங்க. குறிப்பா ஜோஷிகாவுடைய எனர்ஜி, ரொம்ப அழகா பாடுறீங்க, சிறப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பாராட்டினாங்க. ஆனா அவங்களுக்கு கோல்டன் ஷவர் எதுவும் கிடைக்கவில்லை. கடைசியா அந்த இம்பார்ட்டன்ட் மூமெண்ட், யார் அந்த ரெண்டாவது ஃபைனலிஸ்ட் அப்படின்னு அனௌன்ஸ் பண்றதுக்காக ஜட்ஜஸ், டூரிஸ்ட் ஃபேமிலி டீம், டைரக்டர் ஆக்டர் சசிகுமார், மியூசிக் டைரக்டர் ஷான் ரோல்டன், அந்த படத்தை இயக்குன இயக்குனர் அபி, ஸோ இவங்க எல்லாருமே வந்தாங்க. மனோ, நம்ம சித்ராமா அண்டு இமான் சார் எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நின்று த செகண்ட் ஃபைனலிஸ்ட் இஸ் பிரியங்கா, நம்ம மாக்காப்பா எல்லாம் சேர்ந்து நின்னாங்க. சாரா ஸ்ருதி அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணாங்க. பலத்த கைத்தட்டலுக்கிடையே சாரா ஸ்ருதி அங்கே போய் நின்னாங்க. அவங்களுக்கு அந்த கிரீடம்லாம் வச்சு அந்த இதெல்லாம் போட்டு விட்டு அந்த ரெண்டாவது சேர்ல வந்து அவங்கள உட்கார வச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்தது அந்த காட்சி. அவங்க நன்றி சொன்னாங்க. என்னை விட இது வந்து எங்கள் அம்மா அப்பாவுக்கு இது போய் சேரணும், நான் படுற சந்தோஷத்தை விட அவங்க சந்தோஷம் பண்ணணும்னு சொன்னாங்க. அவரும் நம்ம சசிகுமாரும் வாழ்த்தினாரு, எல்லாருமே வாழ்த்துனாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம எதிர்பார்த்தபடியே செகண்ட் ஃபைனலிஸ்டாக சாரா ஸ்ருதி. இதுல என்ன பியூட்டின்னா, ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் சாதாரணமா நடந்தது. ஆனால் செகண்ட் ஃபைனலிஸ்டுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி டீமு, சசிகுமார், ஷான் ரோல்டன் இவங்கெல்லாம் வந்து செகண்ட் ஃபைனலிஸ்டா வந்ததுங்கிறது இன்னும் ஒரு படி மேல இருந்தது. அந்த மகிழ்ச்சி அதிகப்படுத்தினதுன்னு சொல்லலாம். ரொம்ப அழகா இருந்தது அந்த அந்த மொமெண்ட். சாரா ஸ்ருதிக்கு நம்முடைய வாழ்த்துகள்.